வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இந்த வீடியோவில் வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்க்கு. இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னா, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் x2, y2 and xy are in the ratio of 1:0.5:1. Okay, then enthalpy for the formation of xy is minus 200 kilojoules per mole. The bond dissociation energy of xy will be. இந்த கொஷினில் இருக்க கிவன் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரேஷியோ ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேஷியோ எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கான ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கலாம். ஓகே, நம்மளுக்கான ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதுவோம்? நம்மளுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா 1/2 x2 + 1/2 y2 gives xy. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகேங்களா, நம்மளோட ரியாக்ஷன் வந்து இதுதான். இப்போ இதுக்கான அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, x2க்கு வந்து அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, y2க்கு வந்து 0.5, xyக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ரேஷியோ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ΔH = -200 kilojoules அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. xyயோட ΔH வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போது வந்து ரேஷியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேஷியோஸ் வந்து இந்த 1, 0.5, 1ன்னு எடுக்காமல் நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் எடுத்துக்கலாம். எப்பயுமே டிசோசியேஷன் எடுப்போம்ல அந்த மாதிரி. ஓகே, இந்த 1க்கு பதிலாக இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். 0.5 வந்து எப்படி எழுதலாம்? 0.5 is also can be written as 1/2. ஸோ இங்கே வந்து a/2ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1ங்கிற இடத்துல ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளோட ரேஷியோஸை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, we rearrange it பண்ணலாம், சால்வ் பண்ணுவோம். நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, என்தால்பி is equal to bond energy reactant minus bond energy product. ஓகே, இப்போ ரியாக்டன்ட் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? x2, y2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து என்தால்பியோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, -200. ஓகே, இப்போ பாண்ட் எனர்ஜி வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? பாண்ட் எனர்ஜி இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரியாக்டன்ட் வந்து என்னென்ன இருக்குது? x2 and y2. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம வந்து ரியாக்ஷன் வரும்போது ஈக்குவேஷனில் ஸ்டாக்கியோமெட்ரிக் எதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட ரேஷியோஸை. ஓகேங்களா, அண்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு xy, ஸோ a. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நார்மல் எல்சிஎம்னா இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நார்மல் எல்சிஎம் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேங்களா, 200 is equal to -200 is equal to எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3a/4 -aன்னு கிடைக்கும். இங்கேயும் வந்து எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். ஸோ -a/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 200 கிடைக்கும். சரிங்களா, நார்மல் எல்சிஎம் மெத்தட் தான் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து நார்மல் எல்சிஎம் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த 4 வந்து இந்த சைட் போச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு 4 இந்த சைட் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும்? -800 = -a. மைனஸ் அண்ட் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, ரெண்டுமே எப்படி இருக்குது? சேம் பொசிஷனில் இருக்கனால மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ a is equal to 800 kilojoules per mole. ஓகே, இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்மளோட x2க்கான பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எவ்வளோ கிடச்சிருக்கு? 800 kilojoules mole அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.